அந்த டைம்ல வந்து இன்னொரு பேபின்ற ஒரு கான்செப்டே எனக்கும் கிடையாது, என்னோட ஹஸ்பண்டுக்கும் கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டா நம்மளுக்கு இன்னொரு குழந்தை படம் தான், என்ன அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். நெக்ஸ்ட் பேபி கண்டிப்பாக வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். அண்ட் வந்து என்னுடைய சொசைட்டி அந்த ஒரு 4 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, உன்னோட குழந்தை போயிடுச்சு, நீ இனிமேல் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, 6 மாதம் வந்து குழந்தையோட அந்த அடப்பு இருக்குது அப்படிலாம் நிறையா சொன்னாங்க. பட் வந்து என்னோட குழந்தை ஐசியூவில் இருக்கும் போது நான் என் குழந்தைக்காக ஒரு பெரிய கார்பரேட் இண்டஸ்ட்ரியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இமீடியட்லி ஐ காட் செலக்டட், ஆஃபர் லெட்டர் எல்லாமே கொடுத்தாங்க. பட் ஒன்லி இது என்னன்னா, அது வந்து அதர் ஸ்டேட், ஆந்திரா. பட் அந்த டிசிஷனுக்கும் நான் ஓகேவாக தான் இருந்தேன். ஆந்திரா போனாலும் பாப்பாவை அங்கே கூட்டிகிட்டு போய் வச்சு பெங்களூர் தானே ட்ரீட்மெண்ட் எப்படி பார்த்துக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருந்தேன். ஒரு ஸ்டேஜில் என்னோட பாப்பாவை நான் இழந்துட்டேன். ஸோ அடுத்த இருக்கிற லைஃப்பை வந்து என்னோட பாப்பா வந்து என்னோட லைஃப்பையும் சேர்த்து நீ வாழணும், இந்த சொசைட்டியில் ஏதாவது ஒரு விஷயத்த என்னோட நேமில் நீ பண்ணணும்னு எனக்கு சொல்லிட்டு போன மாதிரியே தான் இருந்தது. ஸோ அந்த இடத்துல வித்தின் 20 daysல நான் ஃபேமிலியை விட்டு வெளியே போய் நான் ஆந்திராவில் ஒர்க் பண்ணேன். அந்த வேலையை எடுத்து வேலையில் போய் ஜாயின் பண்ணீங்க. ஆமாம், ஆக்சுவலாக நான் வந்து ஜாயினிங் டேட் கொடுத்ததும் என்னோட பாப்பா இறந்ததும் சேம் டேட், 29th நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ 29th தான் பாப்பா இறந்துட்டாங்க. அவ்வளோ அந்த பாப்பாவோடைய அந்த ஃபைனல் ஃபியூனரல் இதில் கூட நான் இமீடியட்லி அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி என்னோட சுச்சுவேஷனை சொல்லி பர்மிஷன் கேட்டேன். அவங்களுக்குமே இந்த சுச்சுவேஷனில் கூட இவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு ஜாப் வந்து முக்கியம் வருவாங்கன்ட்டு அவங்க அந்த பீரியட் ஆஃப் இதையும் எனக்கு கொடுத்தாங்க, அந்த ஒரு டைம் பீரியடும் எனக்கு கொடுத்தாங்க, ஒரு 20 days. அதுக்கப்புறம் நான் போய் வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஆனால் அதையும் இந்த உலகம் குறை சொல்லும்ல, பெத்த பிள்ளைய வந்து சாவுக்கு பலி கொடுத்துட்டு இவ வந்து வேலைக்கு போகிறா 20 நாளில் அப்படின்றத வந்து சமூகம் ரொம்ப ஈஸியாலாம் பார்த்துருக்காது எனக்கு தெரிஞ்சு. அதுவும் தாய் அப்படிங்கும்போது இந்த தாயை வந்து தியாகத்தோடு ஒப்பிடுவாங்க. அந்த தாய்க்கு இருக்கிற வலி, இப்போ உங்களுக்கு இருக்கிற வலி உங்கள் பிள்ளைய இழந்துட்டு உங்களுக்கு தான் தெரியும். அது வந்து லைஃப் டைம் அந்த இடத்துல உள்ள வலியை யாராலையும் அதை அழிக்கவும் முடியாது, தீர்க்கவும் முடியாது. அது ஒரு ஓரத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை தாண்டி லைஃப் எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்ந்து தானே ஆகணும், நம்மளும் கூடயே போக முடியாது. ஆனால் இந்த உலகம் எதிர்பார்க்கறது என்ன, நீ வீட்டுக்குள்ளேயே முடங்கிரி உட்காந்து அழுதுகிட்டு, நீ ட்ரெஸ்அப் பண்ணாத, நீ மேக்கப் பண்ணாத, நீ வெளியில் வேலைக்கு போகாத. வேலைக்கு போனாலே தப்பும்பாங்க, ட்ரெஸ்அப் பண்ணிட்டு போனால் இன்னும் தப்பு. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் இது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஸோ அந்த டைமில் வந்து நான் ஈவன் எங்கள் வீட்டில், என் ஹஸ்பண்டுக்கு தெரியும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குன்னு, பட் எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு 2-3 days கழித்து எங்கள் அப்பா கிட்ட வந்து நான் சொல்கிறேன் எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், நீ போ, நான் உனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி.